டேய், நீ இந்த குடும்ப தலைவன்டா. ஒரு ஆம்பளைக்கு குடும்ப பொறுப்பு இருக்குன்னா அவன் சம்பாதிச்சு கொண்டு வந்து தரணும். எப்ப நீ ₹1 கூட சம்பாதிக்கலையோ அப்பவே உனக்கு பொறுப்பு ஒழுக்கம் எதுவுமே இல்லைன்னு தான் அர்த்தம். ஏண்டா இப்படி கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம இருக்கியே. பெருசா உன் ரத்தம் உன் வாரிசுன்னு சொல்லிட்டு இருக்கிற, எந்த உரிமையில சொல்லிட்டு இருக்கிறமா நீ? அவங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கு சம்மதி. நீங்க தான் கொஞ்சம் கூட பொறுமை இல்லாம நடந்துக்கிறேன். பணத்தை அள்ளி அள்ளி வீசிட்டா அவங்க பேர குழந்தை உங்க பேர குழந்தை ஆயிடுமா? இனிமேல நான் சும்மா இருந்தா ஆம்பளே இல்லடா. விடுங்கடா. என்னடா வேலை வரலன்னு சொல்லி கத்திக்கிட்டு இருந்தீங்க. இந்த மாதிரி வேலை வந்துருச்சு. தம்பியை கூப்பிட்டு போய் 4 மசால் தோசை இட்லி கிட்ட எல்லாம் வாங்கி கொடுங்க. கூட்டிட்டு போங்கடா. டேய் சக்கரவர்த்தி, தை யும் தா தா தை யும் தா தா தை யும் தா தா தை யும் தா தா தையும் தத்த தையும் 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 என்னடா? என்னம்மா? இங்க வா. எங்க போயிட்டு வர? என்னம்மா இது? வெளியே போனா எங்க போறேன்னு கேக்குற, போயிட்டு வந்தா எங்க போயிட்டு வந்தேன்னு கேக்குற. நான் சின்ன குழந்தையா? ஏமா நோக்கியது அதிகமா தெரியல? டேய், என்னம்மா சொல்லு. நீ ஒழுங்கா இருந்தா நான் ஏன்டா உன்னை இப்படி எல்லாம் கேள்வி கேட்க போறேன்? அப்போ நான் ஒழுங்கா நடந்துக்கலன்னு சொல்றியா? டேய், நீ இந்த குடும்ப தலைவன்டா. ஒரு ஆம்பளைக்கு குடும்ப பொறுப்பு இருக்குன்னா அவன் சம்பாதிச்சு கொண்டு வந்து தரணும். எப்ப நீ ₹1 கூட சம்பாதிக்கலையோ அப்பவே உனக்கு பொறுப்பு ஒழுக்கம் எதுவுமே இல்லைன்னு தான் அர்த்தம். ஏண்டா இப்படி கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம இருக்கியே. உனக்கு வெக்கமா இல்ல? கமலா, கவனம் முழுக்க நாட்டியத்துல தான் இருக்கணும். அங்க இங்கன்னு பார்க்கப்படாது. புரிஞ்சுதா? உட்காரு. ஸ்டார்ட். தையும் தத்த அம்மா, நீ என்ன இங்க நிக்க வச்சு பாடம் எடுக்கிற, அது அவ எடுக்கிற பாடத்துக்கு டிஸ்டர்பா இருக்கு. என் மானம் போறது. அடச்சி, ஏமானோ நம்ம குடும்பமானோ எல்லாமே சேர்ந்து எப்பவோ போயிடுது. புதுசா போறதுக்கு என்னடா இருக்கு? ரங்கநாயகி, இப்ப போய் எதுக்கு அதெல்லாம் அவன்கிட்ட சொல்லிட்டு இருக்க? தையும் தத்த தையும் தா தையும் தத்த தையும் தா. இவங்கிட்ட தானே எல்லாமே சொல்லணும். ஏன்னா சக்கரவர்த்தி பேசின அத்தனை பேச்சுக்கும் மூல காரணமே இவன் தான். தையும் தத்த தையும் தா தையும் தத்த தையும் தா தையும் தத்த. என்னம்மா சொல்ற? சக்கரவர்த்தி கேவலமா பேசுறானா? ஆமா, அவன் இன்னைக்கு கூட புதுசா பேசல, பழக்கமா பேசுறதா. என்ன இன்னைக்கு கொஞ்சம் அதிகமாயிடுது. இவ்வளவு நாள் பொதுவா நம்ம குடும்பத்தை பத்தி பேசுவான். இப்போ பாவம் நம்ம பத்மாவையே தரக்குறைவா பேசிட்டான். பாவி பாவி, அவன் நன்னாவே இருக்க மாட்டான், நாசமா போயிடுவான். ஏன் தான் இப்படி வயிற்றுல கொட்டிக்கிறானோ பாவி. என்னது? பத்மாவை பத்தி கேவலமா பேசிட்டானா? என்னம்மா சொன்னா சொல்லுமா? கத்தாதடா. ஸ்டார்ட். தையும் தத்த தையும் தா இந்த அளவுக்கு வந்துட்டான் அவன். இனிமே நான் சும்மா இருக்க மாட்டேமா? அப்படி இருந்தா நான் ஆம்பளே கிடையாது. டேய், எங்கடா போற? எங்க போற? அந்த சக்கரவர்த்தி உண்டு இல்லைன்னு பாத்துட்டு வரமா? இனிமே வாய் பேச்சுக்கு இடமே கிடையாது. அப்ப கை கலப்புல இறங்க போறியா? ஆமா, சும்மா கைய கட்டிட்டு இருந்தா அவன் கைதான் ஓங்கும். டேய், பதிலுக்கு பதில் கொடுக்கணுமா? சும்மா இருடா. அவ கிளாஸ் எடுத்துட்டு இருக்கா. உனக்கு வேணும்னா சண்டை போட்டே ஆகணும்னா போ போ, போய் அவனை அடிச்சு கொன்னுடு. என் மகன் கொலகாரன்னு இந்த ஊருக்கே தெரியட்டும். அது ஒண்ணுதான் இந்த ஆத்துல பாக்கி இருக்கு. போ போடா, போய் அவனை தீர்த்து கட்டிட்டு வா. ஏன் என்ன பார்த்து நிக்கிற? போ, உன் வெறி அடங்கட்டும். போடா, ஏன் நிக்கிற? போடா, போய் அவனை கொன்னுட்டு வா. அது ஒண்ணுதான் இந்த ஆத்துல பாக்கி இருந்து, அதையும் செஞ்சுட்டு வா. நாம நல்லா இருப்போம். போடா போ. பாத்திலம்மா, ஒரு தொழில் செஞ்சு 4 காசு சம்பாதிக்கலான்னு பார்த்தா அது இங்க முடியுறதா? பாருங்க, எல்லாரும் நின்னு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கா. அப்படியே என் முகத்துல காரி துப்புற மாதிரி இருக்கு. பத்மா, புரியாம பேசாதே. நீ டான்ஸ் கிளாஸ் நடத்துறது கேவலமா பேசுறதுக்கு அவன் யாருடி? உன்னை வித்து கூட என் அம்மா பணம் சம்பாதிப்பாங்கன்னு சொன்ன பிறகு அவனை சும்மா விட முடியுமா?
சொல்றே. டேய், இந்த ரோஷத்தை அவங்கிட்ட போய் காட்டுறதை விட எப்படியாவது ஒரு வேலையில சேர்ந்து பணம் சம்பாதிச்சு கொண்டு வா. இந்த டான்ஸ் கிளாஸ நானே மூட சொல்றேன். அது உன்னால முடியுமாடா? சொல்லு, அது உன்னால முடியுமா? அம்மா, நான் வேலைக்கு போறதோ இவ டான்ஸ் கிளாஸ் நடத்துறதோ முக்கியம் இல்ல. இன்னைக்கு உள்ள பிரச்சனை, அந்த சக்கரவர்த்தியை பார்த்து நான் 4 கேள்வி கேட்டு வரணும், 4 அடியாவது அடிச்சுட்டு வரணும். அப்பதான் என் மனசு ஆறும். டேய் ஸ்ரீ, சொன்னா கேட்க மாட்டியா? அம்மா சொல். தடுக்காதீங்கம்மா, அவரை நீங்க தடுக்காதீங்க. போயிட்டு வரட்டும். அவருடைய எல்லா உணர்ச்சிகளையும் நாம கட்டுப்படுத்த முடியாதுமா. போங்கண்ணா, போங்க. அவர்கிட்ட போய் சண்டை போடுங்க, என்ன வேணாலும் செய்யுங்க. ஆனா ஆனா ஒண்ணு, உங்க அம்மாவுக்கு பிள்ளையா, என் ஆம்பளையானா நம்ம ரங்காவுக்கு அப்பாவா நீங்க நல்லபடியா திரும்பி வந்தேன்னா அது நேக்கு போறோம். போய் வெட்டிட்டு வாங்க அந்த சக்கரவர்த்திய, போங்க. அதான் எல்லாம் சேர்ந்து என் கையை கட்டிட்டீங்களே. ஆமா, கைய கட்டி போட்டுட்டோம். போங்கண்ணா, போய் குளிச்சுட்டு வாங்க. சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். ஏதோ இன்னைக்கு தடுத்துட்டீங்க, ஆனா வச்சுக்கிறேன் அவனுக்கு ஒரு நாளைக்கு. சரி, போடா போடா. டீச்சர், நாளைக்கு கிளாஸ் இருக்கா? கண்டிப்பா இருக்குமா. புயலே அடிச்சாலும் இந்த ஆத்துல டான்ஸ் கிளாஸ் இருக்கும். தைரியமா வாங்க. குரு வணக்கம் சொல்லிட்டு கிளம்புங்க. போயிட்டு வாங்க. கதா கௌசி, எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டியா? பில் எல்லாம் செட்டில் பண்ணிட்டேன், உடனே கிளம்பு. சரி, இது பாருங்க, அப்பா குழந்தைய வரவேற்கிறதுக்கு ஏதோ பெரிய பெரிய ஏற்பாடெல்லாம் பண்ணிருக்காரா. எதுக்குப்பா? எதுக்கு வீணா பணத்தை செலவு பண்ணிட்டு இருக்கு? எதுக்கா? என் பேரனை முதல் வீட்டுக்கு கூட்டு போறேன், புரோகிதர் மந்திரம் சொல்லணும், பட்டாசெல்லாம் வெடிக்கணும்பா. சமந்தி, உங்க பொண்ணுங்களோட ஃபங்க்ஷனுக்கு அவசியம் வந்துடணும். சரி கௌசி, அப்ப நம்ம கிளம்பலாமா? சுரேஷ், சுரேஷ், உன் ஆத்துக்காரி அழிச்சுண்டு நம்ம ஆத்துக்கு வா. அம்மா ப்ளீஸ்மா, நான் சொல்றது கொஞ்சம் கேளு. நீ எது சொல்றதா இருந்தாலும் நம்ம ஆத்துக்கு வந்து சொல்லு, நான் கேட்டுக்கிறேன். சுரேஷ், இதுல யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கு? கௌசல்யாவை கூட்டிட்டு நம்ம வீட்டுக்கு தானே வர சொல்றாங்க. இத பாருங்க மன்னி, இந்த தூண்டி விடுற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதீங்க, புரிஞ்சுதா? இனி நான் சும்மா இருக்க மாட்டேன். போதும், நிறுத்துடா. இங்க யாரும் என்ன தூண்டி விடல. நான் என்ன சின்ன குழந்தையா மத்தவ பேச்ச கேட்கறதுக்கு? நான் அன்னைக்கே குழந்தைய எடுத்துட்டு போயிருக்கணும், போகல, தப்பு செஞ்சுட்டேன். வீண் பிரச்சனை வேண்டான்னு நினைச்சேன். இத பார், இப்ப நீ உன் ஆத்துக்காரை அழிச்சுண்டு நம்ம ஆத்துக்கு வந்து சேர்ற. இத பாருமா, சாரிமா. ராஜரத்னம் அப்பா குழந்தைய வரவேற்க அவர் வீட்டுல பெரிய ஏற்பாடுலாம் பண்ணிருக்காரு. ப்ளீஸ்மா, இந்த நேரத்துல தயவு செஞ்சு பிரச்சனை பண்ணாத. ப்ளீஸ், நீயும் அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்தா ரொம்ப சந்தோஷமா இருக்குமா? விருந்து சாப்பிடணுமா? இந்த ஆள் ஆத்துல விருந்து சாப்பிடுறத விட 4 ஆத்துல பிச்சை எடுத்து சாப்பிடலாம்டா. ஏண்டா, பெத்த தாயா அவங்க ஆத்துக்கு வந்து விருந்து சாப்பிட சொல்றியா? மான ரோஷம் கிடையாது, சூடு சொரணை கிடையாது. இந்த ஆள் யாருடா? 3வது மனுஷா. அவனை போய் அப்பான்னு சொல்ற? அம்மா ப்ளீஸ்மா, இனிமே நான் உங்ககிட்ட எதுவும் பேச விரும்பல. தயவு செஞ்சு இங்கிருந்து போயிடு. வாங்கப்பா போலாம். டேய், அந்த ஆளு குழந்தையோட ஒரு அடி எடுத்து வச்சிருவானா? யாரா அந்த ஆளு? 3வது மனுஷன் ஏன் பேர்னு சொந்தம் கொண்டாடுறதுக்கு? இந்த ஆளோட பையன் செத்து போயிட்டானா உலகத்துல எத்தனை அனாதை குழந்தைங்க இருக்கு, அதை எடுத்து வளர்க்க வேண்டியதானே? ஏன் அனாதை ஆசிரமே நடத்த வேண்டியதானே? ஏன் பேர குழந்தைய சொந்தம் கொண்டாடுறதுக்கு இவன் யாருடா?
என் பிள்ளையோட ரத்தம் என் வீட்டு வாரிசு. போதும் நிறுத்துமா. பெருசா உன் ரத்தம் உன் வாரிசுன்னு சொல்லிட்டு இருக்கிற. எந்த உரிமையில சொல்லிட்டு இருக்கிறமா நீ? பெருசா உன் ரத்தம் உன் வாரிசுன்னு சொல்லிட்டு இருக்கிற. எந்த உரிமையில சொல்லிட்டு இருக்கிறமா நீ? அவங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கு சம்மதி. நீங்க தான் கொஞ்சம் கூட பொறுமை இல்லாம நடந்துக்கிறேன். பணத்தை அள்ளி அள்ளி வீசிட்டா அவங்க பேர குழந்தை உங்க பேர குழந்தை ஆயிடுமா? மாமா வேற வழி இல்லை மாப்பிள்ள. நியாயம் தர்மம் தோத்துறக்கூடாது. அதுக்காக தான் இப்படி பேசுறேன். அலமேலம்மா உங்க அம்மா என்னோட சம்மந்தியாச்சே. உங்க அம்மா என் பொண்ணோட மாமியார். அவ கையில இருக்கிறது உங்க புள்ளம்மா, உங்க பேர. அதுதானே உண்மை. அவங்க வந்து பேரனையும் மாட்டு பொண்ணையும் அவாத்துக்கு கூப்பிடுறாங்க. இதுல என்ன தப்பு இருக்கு? மாப்பிள்ள, நீங்க உங்க ஆத்துக்காரையும் உங்க பிள்ளையும் உங்க ஆத்துக்கு அழைச்சிட்டு போறதான நியாயம். சம்பந்தி, நீங்களா இப்படி பேசுறீங்க? ஆமா சம்பந்திமா, பெருமாளோட வாசம் பண்ணிட்டு இருக்கேன். நியாயம் தர்மத்தை மீறி நான் பேசலாமா? அது தப்பு இல்லையா? இப்ப வாச்சு நியாயம் தர்மம் என்னங்கறத புரிஞ்சுக்கிட்டீங்களே. அதான் உன் மாமனாரே சொல்லிட்டாருல, இன்னும் என்னடா யோசனை பண்ணிட்டு இருக்க? கௌசி அழிச்சுண்டு வா. அத்தை, நீங்க போய் அந்த குழந்தைய வாங்கிட்டு வந்துட்டே இருக்க. அப்ப பின்னாடி தானா வருவாங்க பாருங்க. கொஞ்சம் பொறுங்க சம்பந்திமா. லோகத்துல எல்லாமே நியாயப்படி தர்மப்படி நடக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க இல்ல? கண்டிப்பா. நமக்குன்னு ஒரு சம்பிரதாயம் முறை இருக்கு. அது பிரகாரம் தானே அனுசரிச்சு போகணும். இந்த வார்த்தை தான் உங்க வாயால வரணும்னு நான் எதிர்பார்த்தேன். நம்ம சம்பிரதாயப்படி நம்ம முறைப்படி பொண்ணுக்கு முதல் பிரசவம் ஆச்சுன்னா அவளோட தாய் வீட்டுக்கு தான் குழந்தையோட போகணும். அந்த சம்பிரதாயப்படி என் பொண்ண என் வீட்டுக்கு அழைச்சிட்டு போய் 3 மாசம் வச்சிருந்து என்னால முடிஞ்ச சீர செஞ்சு அவளை எங்க கொண்டு போய் விடணுமோ அங்க விட்டுடுவேம்மா. சரி மாப்பிள்ள, கௌசிமா குழந்தைய எடுத்துட்டு நம்ம ஆத்துக்கு வாங்க. போலாம். டேய் சக்கரவர்த்தி, ஏன் பொண்டாட்டி டான்ஸ் கிளாஸ் நடத்தினா உனக்கு என்னடா வந்தது? இன்னமும் அடியாளுங்களை வச்சு தூண்டி விடுறியாமே. என்ன பச்சா, என்னமோ பேச வந்திருக்க? பேசு பேசு பேசு. டேய், நான் பேசுறதுக்கு வரல. உனக்கு நல்ல பாடம் கத்து கொடுத்துட்டு போலாம் தான் வந்தேன். அப்போ நீங்க எனக்கு குரு, நான் உனக்கு சிஷ்யா. சொல்லுங்க சொல்லுங்க குருவே, சொல்லுங்க சொல்லுங்க. டேய், இந்த நக்கலு நையாண்டி இதெல்லாம் ஏன் கிட்ட வேண்டாம். ஆமா, ஏன் பொண்டாட்டி டான்ஸ் கிளாஸ் நடத்துறது கேவலன்னு எல்லார்கிட்டயும் போய் சொன்னியாமே? ஆமா சொன்ன. ஏன் சொன்ன தெரியுமா? ரங்கநாயகி எனக்கு எதிரியா இருக்கலாம், ஆனா அவங்க வாழ்ந்த வாழ்க்கை, அந்தஸ்து, கௌரவம் எல்லாம் எனக்கு நல்லா தெரியும்பா. புலிக்கு பசிச்சா புல்ல திங்காதும்பாங்க. பட்டினி கிடந்து சாகணும்யா, பணிஞ்சு போயிடக்கூடாது. இத பார், உன் அம்மா ரங்கநாயகி பெண் புலி. உன் பொண்டாட்டி கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறா, உட்காந்து தின்னுகிட்டு இருக்கா அவ. அது என் மனசுக்கு தாங்கலப்பா, அதான் போய் சொன்ன. தப்பா என்ன? ஏய், எங்க குடும்ப விஷயத்துல தலையிடறதுக்கு நீ யாரா? உனக்கு புரியல ராஜா. இது பாரு, உன் குடும்பத்துக்கும் எனக்கும் ரத்த சம்பந்தம் இருக்கு. என்னடா புதுசா கதை விடுற? உனக்கும் என் குடும்பத்துக்கும் ரத்த சம்பந்தமா? தெரியலையா? ஆமா பிரதர், உங்க அம்மா அன்னைக்கு 4 பேருக்கு முன்னாடி
அடிச்சு காயப்படுத்தி எனக்கு ரத்தம் வந்தது இல்ல, அந்த ரத்த சம்பந்தத்தை தான் சொல்லிட்டு இருக்க. அன்னைக்கே உன் குடும்பத்துக்கும் எனக்கும் உறவு பலப்பட்டு போச்சு. உங்க அம்மா எனக்கு மொத்தமா கொடுத்துட்டா. அதுக்கு நான் என்ன பண்றேன் தெரியுமா? வட்டியோடு சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்துக்கிட்டு இருக்கேன். டேய் சக்கரவர்த்தி, குனிய குனிய குற்றவனும் முட்டாள், அதை வாங்குறவனும் மடையன். நீ வேணா முட்டாளா இருக்கலாம், ஆனா நான் மடையனா இருக்க தயாரா இல்ல. என்ன சொல்ற நீ? என்னை எங்கேயும் வேலை செய்ய விடாம தடுத்த, பொறுத்துக்கிட்டேன். எவனோ ஒரு 3வது மனுஷன் முன்னாடி காரை துடைக்க சொன்ன, அதையும் பொறுத்துக்கிட்டேன். எப்ப நீ என் பத்மாவை கேவலமா பேசுனியோ அப்பவே நான் துணிஞ்சிட்டேன்டா. இனிமேல நான் சும்மா இருந்தா ஆம்பளே இல்லடா. விடுங்கடா. ஏய், என்னடா வேலை வரலன்னு சொல்லி கத்திக்கிட்டு இருந்தீங்க? இந்த மாதிரி வேலை வந்துருச்சு. தம்பியை கூட்டு போய் 4 மசால் தோசை இட்லி எல்லாம் வாங்கி கொடுங்க. கூட்டிட்டு போங்கடா. டேய் சக்கரவர்த்தி, டேய் மெதுவா அப்படி தட்டி விடுங்கடா. சாவடிச்சிடாதீங்க. சாவடிச்சிட்டீங்கன்னா அவ அம்மா ஒரேடியா அழ ஆரம்பிச்சிடுவா. அவளை கொஞ்சம் கொஞ்சமா அழ விடு. வைஷு, இங்க யாரு வந்திருக்கா பாரு. அப்படியே ஜலம் கொண்டு வாமா. ஏய், என்னாச்சு சீதா, சிரிச்சுட்டே இருக்கேம்மா? ஆரத்திய கொண்டு போய் ரோட்ல கொட்ட போறேன் இல்லையா, ஆ, ஒருத்தர் இந்த வழியா வந்தாரா, அவர் மேல ஆரத்தி பட்டு அவர் வெள்ளை சட்டை பூரா சிகப்பு சட்டையே ஆயிடுத்து. டேய் குட்டி பையா, நீ இந்த ஆத்துக்கு வரத்துக்குள்ள உன் பாட்டி என்னென்ன ரகலை எல்லாம் பண்ணிட்டாள்ல. உன் பாட்டி உன்னை படாத பாடு படுத்திட்டால ஹாஸ்பிட்டல்ல. செத்த சும்மாருமா, அவ மேல எந்த தப்பும் இல்ல. எனக்கு எப்படி என் பேர மேல உரிமை இருக்கோ அதே உரிமை அவளுக்கும் உண்டு. என்ன, அந்த உரிமையை அவ காட்டுற விதம் தான் கொஞ்சம் முரட்டுத்தனமா இருக்கு. மத்தபடி அவ செய்யறதெல்லாம் சரிதாம்மா. அவங்களுக்கு கோவம் எல்லாம் ராஜரத்னம் அப்பா மேலதான். அவர் இந்த குழந்தைய உரிமை கொண்டாடுறது அவங்களுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கலப்பா. கௌசி, நேக்கு நீ எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு முக்கியம் மாப்பிள்ளை. மாப்பிள்ளை, உங்க குழந்தைய 3வது வருஷம் கொஞ்சறது அவளை பொறுத்த வரைக்கும் எரிச்சலா தான் இருக்கும். அதையே ஏன் திரும்ப திரும்ப பேசணும்? நீங்க பல போராட்டங்களுக்கு பிறகு நல்லபடியா குழந்தைய பெற்றிருக்கள். இத பார்க்க அவளுக்கு தான் கொடுத்து வைக்கல. அப்பா அம்மா எல்லாமே நீங்க தானப்பா. நீங்க உங்க பேரனை ஆசீர்வாதம் பண்ணாலே போதும். அவனுக்கு என்னம்மா, ராஜா மாதிரி இருப்பாம்மா. அவன் பிறந்த நேரம் 4 நட்சத்திரம் எல்லாமே அம்சமா அமைஞ்சிருக்கு. இவன் பிறந்த வேளை எல்லாமே நல்லபடியா நடக்குமா. சீதா, உள்ள போய் வைஷ்ணவிட்ட சொல்லி இவாளுக்கு சாப்பாடு ஏற்பாடு பண்ணுமா. சரிப்பா. அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் மாமா, நான் வெளியே போய் சாப்பிட்டுக்கிறேன். இல்ல மாப்பிள்ள, வாரிசோட வந்திருக்கு. அது மட்டும் இல்ல, கௌசி மனம் கோணாம அவளை இவ்வளவு அன்பா நடத்துறவங்களுக்கு என் மனசுல கோவில் கட்டி கும்பிட்டு இருக்க மாப்பிள்ள. இவ்வளவு பண்பு அன்பு நிறைஞ்சிருக்கிற உங்களுக்கு மருமகனா வர நான் தான் அதிர்ஷ்டம் பண்ணிருக்கணும். ரொம்ப தேங்க்ஸ் மாமா. எதுக்கு மாப்பிள்ள? ஹாஸ்பிட்டல்ல பிரச்சனை பெருசாகாம அங்க எல்லாத்தையும் சமாளிச்சுட்டு கௌசியும் குழந்தையும் நீங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கீங்க. நீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு மாமா. மாப்பிள்ள, நானெல்லாம் வளைஞ்சுதான் போகணும். மூங்கில் மாதிரி நிமிர்ந்து நின்னா முறிஞ்சு போயிடும். நம்ம குடும்பம் முறியக்கூடாது. எல்லாரும் ஒத்துமையா வாழணும். அப்படி வாழற நாள் கூடிய சீக்கிரம் வந்துடும் மாப்பிள்ள. கூடிய சீக்கிரம் வரும். இருங்க, வரேன். அம்மாடி சீதா, எல்லாம் ரெடியா? உங்களை நினைச்சா பரிதாபப்படுறதா பெருமைப்படுறதான்னு எனக்கு தெரியல. ஏன் இப்படி சொல்ற? என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க பெருமைக்குரியவர். உங்க பெருந்தன்மை யாருக்கும் வராது. ஆனா உங்க அம்மா பண்றதெல்லாம் பார்க்கும்போது உங்க நிலைமை எவ்வளவு பரிதாபமா இருக்குன்னு நேக்கு தான் தெரியும்.
அவங்க என் மேல அன்பும் பாசமும் காட்டவே மாட்டாங்களா? எங்க அம்மா மனசுக்குள்ள அன்பு பாசலம் இருக்கு கௌசி. ஏதோ ஒரு துஷ்ட தெய்வத்தை தடுக்கிற மாதிரி எங்க மண்ணி தடுத்துட்டு இருக்கா. அதுக்கு எங்க அண்ணனும் துணை போறான். ஆனா என் தோப்பினார் உன் பக்கம்தான். நிச்சயமா ஒரு நாள் அவரு எங்க அம்மா மனசை மாத்துவார். நீ அவங்களே நினைச்சுட்டு உன் உடம்புக்கு எடுத்துக்காத. இனிமே நம்ம உலகம் நம்ம குழந்தைதான். அத்தை சாப்பிட வாங்க அத்தை. என்ன அத்தை இது? நடந்ததே நினைச்சு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா உடம்புதான் கெட்டு போகும். நான் என்ன சொல்றேன்னா இப்ப எந்திரிச்சு வந்து சாப்பிடுங்க. சுரேஷ் கௌசல்யாவையும் உங்க பேர குழந்தைய கூட்டிட்டு வருவார்னு ஆசை ஆசையா பலகாரமா செஞ்சு அடுக்கினீங்க. ஹாஸ்பிட்டலுக்கு வேற போய் கூப்பிட்டீங்க. ஆனா அங்க போன உடனே எல்லாமே தலைகீழ மாறி போச்சு. நம்ம போறதுக்கு முன்னாடியே அந்த ராஜரத்னம் வந்து நிக்கிறா. எனக்கு என்னமோ இது அந்த பட்டரோட வேலையா தான் இருக்குமோன்னு தோணுது. எனக்கு அப்படி தோணல. எனக்கு அப்படிதான் அத்தை தோணுது. எதை வச்சு சொல்ற? ஆமா அத்தை, அந்த பட்டர் ராஜரத்னத்தோட பணத்துக்கு விலை போயிட்டான். அது மட்டும் இல்ல, நம்ம சுரேஷையும் அந்த ராஜரத்னத்துக்கு அடிமையாக்கிட்டான். அதனால்தான் உங்களையே எதிர்த்து பேசுற அளவுக்கு வந்துட்டாரு சுரேஷ். அவனுக்கு மூளை கெட்டு போச்சு. அதனால்தான் நம்ம எல்லாரையும் எதிர்த்து பேசுறான். ஆனா பாவம் பட்டர், அவர் எடுத்து சொல்லியும் கேட்கலனா அவர் என்ன பண்ணுவார்? அந்த ராஜரத்னம் நமக்கு முன்னாடியே போய் குழந்தையும் கவசையும் கூட்டிட்டு போகணும்னு பார்த்தார். ஆனா பட்டர் நல்ல விதமா நியாயம் பேசி குழந்தையும் கவசையும் நம்மளோட தான் அனுப்புவேன்னு சொன்னார். அப்படி சொல்லி அவன் கேட்கல. அதுக்கு என்ன பண்ணுவார் அவர்? என்னதான் இருந்தாலும் பெரியவா பெரியவா தானே. என்ன அத்தை இது? அந்த பட்டரை போய் உங்க வாயால நல்லவன் அது இதுன்னு சொல்றீங்க. அதுக்கெல்லாம் அவ்வளவு தகுதியானவன் இல்ல அந்த ஆளு. ஏன் அப்படி சொல்ற? பின்ன என்ன அத்தை, அவ்வளவு நேரம் அமைதியா இருந்த அந்த பட்டரு நீங்க போய் கூப்பிட்ட உடனே தம் மானத்தை காப்பாத்திக்கிறதுக்காக பணத்தை அள்ளி அள்ளி வீசினாலும் அவங்க பேரப்புள்ள உங்க பேரப்புள்ள ஆயிடுமான்னு ராஜரத்னத்துக்கிட்ட சண்டை போட்டாரே, கவனிச்சீங்களா? சரி, அதை விடுங்க. நீங்க சுரேஷ் கிட்ட சண்டை போடும்போது மாப்பிள்ள நீங்க கௌசல்யாவையும் குழந்தையும் அழிச்சிட்டு உங்க வீட்டுக்கு போறதா முறைன்னு சொல்லி சொன்னாரே, அதை கவனிச்சீங்களா? கடைசியில என்ன சொன்னாரு? நம்ம சம்பிரதாயப்படி பொண்ணுக்கு முதல் பிரசவம் ஆன உடனே பொண்ணை அழிச்சிட்டு பெத்தவங்க வீட்டுக்கு போறதா முறைன்னு அழிச்சிட்டு போனாரே, அதை கவனிச்சீங்களா? சரி, பொண்ணை பெத்த பாசத்துல பொண்ணை அழிச்சிட்டு வீட்டுக்கு போனாரு, அது ஓகே. அங்க இருந்து ராஜரத்ன வீட்டுக்கு அனுப்ப மாட்டாருன்னு என்ன நிச்சயம்?